எல்லோருக்கும் பிரைஸ் லார்ட். அப்போஸ்தலர் திருச்சபையிலிருந்து அலெக்ஸ். அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின முதலாம் நிருபம் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? அன்பானவர்களே, நம்முடைய சகோதரர்களிடத்திலே நாம் எப்படி அன்பு கூறுகிறோம்? அவர்களுக்கு பிடித்தமானதை பேசுவதினால் நாம் அவர்களிடத்திலே அன்பு கூறுகிறோமா? அவர்களுக்கு எது பிடிக்குமோ அதையெல்லாம் வாங்கி தருவதினாலே அவர்களிடத்திலே அன்பு கூறுகிறோமா? அவர்கள் தவறு செய்யும் போதும் அதை சுட்டி காட்டாமல், அவர்களுக்கு புத்திமதி சொல்லாமல், அவர்கள் எது செய்தாலும் மனஸ்தாபப்படுவார்களே என்று அவர்களுக்கு இணங்கி போவதினால் அவர்களிடத்தில் அன்பு கூறுகிறோமா? இப்படிப்பட்ட அன்பு அவர்களை நம்மிடத்திலே ஐக்கியம் கொள்ள வைக்கும், நம்மிடத்திலே சேர வைக்கும் அன்றி அவர்களை கர்த்தரிடத்திலே ஐக்கியம் கொள்ள வைக்குவதில்லை. அவர்களை தேவனிடத்தில் இருந்து மிகவும் தூரமாய் பிரித்தெடுத்து விடுகிறது. அவர்கள் தங்களுக்குள்ளே நமக்கு பிடித்தமானதே எல்லோரும் பேசுகிறார்கள், நமக்கு பிடித்ததெல்லாம் வாங்கி தருகிறார்கள், நாம் செய்வதெல்லாம் சரி என்று தேவனை விட்டு மிகவும் மிகவும் தூரமாய் சென்று விடுகிறார்கள். அன்பானவர்களே, இது உலகத்தால் உண்டான அன்பு என்று, இது தேவனுடைய அன்பு கிடையாது. தேவன் நம் மீது எப்படி அன்பு கூர்ந்தார், நாம் அப்படியாக பிறரிடத்தில் அன்பு கூற வேண்டும். நாம் அவர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தைகளின்படியே அவர்களிடம் பேச வேண்டும். அவர்கள் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் கர்த்தருக்கு எது பிரியமோ, கர்த்தருடைய வார்த்தை எதுவோ அதையெல்லாம் அவர்களிடம் நாம் பேச வேண்டும். வெறும் வார்த்தையினால் மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையினாலும் அவர்களிடம் நாம் அவர்களுக்கு செய்ய வேண்டும். அவர்களிடத்திலே வாழ்ந்து காண்பிக்க வேண்டும். அவர்கள் தவறு செய்யும் போது அவர்களுக்கு புத்திமதி சொல்லி, அவர்கள் செய்த தவறுகளில் இருந்து அவர்கள் திரித்து கொள்ளும்படியாக, மனம் திரும்பும்படியாக அவர்களுக்கு சொல்ல வேண்டும். இப்படிப்பட்ட அன்பு தேவனிடத்திலே அவர்களை சேர்க்கும். அவர்கள் நம்மை பகைத்தாலும் நாம் அவர்களிடத்திலே எப்படி நாம் பழகினோமோ அதே அன்போடு கூட நாம் எப்போதும் அவர்களிடத்தில் பேச வேண்டும். அவர்கள் நம்மை துன்பப்படுத்தினாலும், அவர்கள் நம்மை நிந்தித்தாலும் அவர்களுக்காக தேவனிடத்திலே ஜெபிக்க வேண்டும். அவர்களிடம் எப்போதும் போல நாம் எதிர்பார்க்காத ஒரு அன்பை, அவர்களிடம் எதையும் எதிர்பார்க்காத ஒரு அன்பை செலுத்த வேண்டும். இப்படிப்பட்ட அன்பு அவர்களை தேவனிடமாய் சேர்க்கும், தேவனிடத்திலே ஐக்கியம் கொள்ள வைக்கும். இப்படிப்பட்ட அன்பிலே நாம் அவர்களிடத்திலே சேருவோம். கர்த்தரிடத்திலே அன்பு கூறுவோம். ஆமென்.